சோலாங் வேலிக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ரொம்ப பேட் ஆயிடுச்சுங்க, ஏன்னா ரொத்தாங் பாஸ் வந்து க்ளோஸ்டுங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்னோ இல்லைங்க, ஸ்னோ மவுண்டன் தெரியுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்டல் டனல் கிட்டே போயிட்டுருக்கோங்க. வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட்டு ஹைவே டனலுங்க. அந்த மாதிரி வந்து போகக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், மூச்சு முட்டுதுங்க, ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால மூச்சு வாங்குது பயங்கரமாக. அப்படியே ஹெவனில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஹிமாலயன் நாய்ங்க அது, ஸ்னோ மாலையில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு காஃபி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளோ இங்கே பாருங்கள் வழுக்கிற மாதிரி இருக்குது. இதில் நடந்து போயிட்டுருக்காங்க ஃபோட்டோக்காக. சூரியன் மறைஞ்சவொடனே கையெல்லாம் செம்ம ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. பனியை வந்து கையில் எடுத்துட்டோம். கைஸ், நீங்கள் இந்த டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுங்க. நல்லா இருக்குது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே இடம்லாம் பாருங்களேன். ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு vlog with விஜய். நான் விஜய் ஜூட்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணாலியில் டே 2ங்க. எங்களோட பிளான் என்னென்னா சோலாங் வேலிக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இந்த இயர் வந்து மணாலியில் வந்து அடுத்த வாரம் தான் வந்து ஸ்னோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்தே ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடும், அதாவது ஸ்னோ ஷவர் ஸ்டார்ட் ஆகிடும். மணாலி ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும், சோலாங் வேலியில் ஸ்னோ இருக்கும். நாங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்னோ பார்க்கலாம் தான் வந்தது. 2500 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி, ட்ரெயினில் ஒரு 33 மணி நேரம், பஸ்ஸில் ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து இதுக்கப்புறம் எப்போ வருவோன்னு தெரியாது, வேறு இடத்துக்கு போவோம். நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம் இருக்கும், ஸ்னோ பார்க்கணும், ஸ்னோஃபால் பார்க்கணும், அந்த ஸ்னோ ஷவர் பார்க்கணுன்னு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ்னால சோலாங் வேலியில் ஸ்னோ இல்லைங்க. ஸோ காய்ஸ், கீழே போயிட்டு கார் ஏறிட்டு மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். மறக்காமல் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நம்ம சென்னையிலேருந்து டெல்லி வந்திருப்போம், டெல்லியிலேருந்து மணாலி வந்திருப்போம். இது வந்து மணாலியோட டே 2 எல்லா வீடியோஸும் பாருங்கள். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இந்த ரூமோட ஜன்னல் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க கைஸ், வியூவை பாருங்களேன். வாவ், அப்பா எவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்டில். இங்கே பாருங்க, நான் தங்குற ஹோட்டலுங்க. ஸோ இங்கே உட்காந்துட்டு அப்படியே இந்த வியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு டாக் இருக்குது, வெயிலில் உட்காந்துட்டு இருக்கு நல்லா. ரொத்தாங் பாஸ் போகலான்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் ஆயிடுச்சுங்க, ஏன்னா ரொத்தாங் பாஸ் வந்து க்ளோஸ்டுங்க. நம்ம வேணால் வந்து அட்டல் டனல் வரைக்கும் போயிட்டு அங்கே வேணால் நடந்து போகலாம், கொஞ்சம் தூரம் லைட்டாக ஸ்னோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து டூரிஸ்ட்டுக்கெலாம் எல்லாருக்குமே செம்ம ஏமாற்றம். ஏன்னா வருஷம் இந்த டைமில் வந்து செம்ம ஸ்னோஃபால் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்னோ இல்லைங்க. ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்குங்க, இங்கே பாருங்களேன். ஆப்போசிட்டில் பாருங்களேன், ஐயோ ஸ்னோ மவுண்டன் தெரியுது. கை வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலும் அடிக்குது, ஆனால் வெயில் வந்து உரைக்க மாட்டேங்குது. மைனஸ் வந்து 5 இருக்குங்க. ஒரு இடத்துல வந்து காரை வந்து நிப்பாட்டினாங்க. இங்கே பாருங்களேன், இந்த வியூ பாருங்க. நம்ம வந்த நேரம் ஆற்றுல வந்து தண்ணி இல்லை, ஸ்னோ இல்லை. ஆனால் டாப் ஆஃப் தி மவுண்டனில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோ வந்து பறந்துருக்கு, லைட்டாக இருக்குது. ஸோ கைஸ், இங்கே நின்று நம்ம அழகான சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பலாங்க இங்கேருந்து. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அட்டல் டனல் கிட்டே போயிட்டுருக்கோங்க. காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ், அட்டல் டனலோட என்ட்ரிங்க. அதாவது 10,000 ஃபீட்டுக்கு மேலே இருக்குங்க. சீ லெவல்லேருந்து 10,000 அடி மேலே இருக்கும். இது பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட்டு ஹைவே டனலுங்க இந்த அட்டல் டனலு. இது சுற்றி பாருங்களேன், லொக்கேஷன் பாருங்கள். மேலெல்லாம் வந்து ஸ்னோ இருக்குது, அங்கே தான் நம்ம போகிறோம் இப்போது. இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்களேன் சுற்றி, இப்போ சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வழியாக தான் நம்ம ட்ரெக் பண்ணி மேலே போய் கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து ஸ்னோ பார்ப்போம். காய்ஸ், பார்த்தீங்கன்னா அட்டல் டனலில் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்குறாங்க. வேணுன்னா நீங்கள் ரெண்ட் எடுத்துக்கோங்க. 200, 300, 100ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறோங்க, மேலே ட்ரெக் பண்ணி போகிறோம். ஸ்னோ பார்க்குறதுக்காக என்னென்ன அட்வென்ச்சரஸோ பண்ணின்னு இருக்கோங்க. இது ஏறதுக்கு மூச்சு வாங்குது.
நாங்கள் ஏறதுக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம். இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். இப்போ நம்ம நிற்கிறோம்ல, இதுதாங்க அட்டல் டன்னல். இப்போ அங்கே போய் விளையாடிட்டு இருக்காங்க, அந்த இதில் போயிட்டு பனியில் போயிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து போகக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், மேலே இருக்க அந்த அருவி வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரில, செம்ம ஃப்ரீஸ் ஆகிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மணாலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்டல் டன்னல் இந்த இடம்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. நீங்கள் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத மெமரிஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடங்க. இங்கே பாருங்களேன். இப்போ காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ட்ரெக் பண்ணி போகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து லோவாக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்தாலே பயங்கரமாக மூச்சு வாங்கும். இது ஒரு சின்ன ட்ரெக்கிங்னா, மேலே போயிட்டு நம்ம ஸ்னோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கிடுவோம். இந்த கையில் வந்து க்ளவுஸ் போட்டிருக்கேன், ஆனால் வந்து மொபைல் டச் இல்லை. அதனால் கேமரா ஆன் பண்ணோம், மொபைலில் ஃபோட்டோ எடுக்கணும்னு இந்த கையில் போடல. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. காய்ஸ் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டோங்க. இங்கேருந்து இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்பா, லைஃப்பில் ஒன் ஆஃப் த மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதெல்லாம் லைஃப்பில் நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ லைட்டாக இருக்குது, பனி வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்குங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம மேலே போவோம். மேலே போனால் இன்னும் கொஞ்சம் பனி வந்து இருக்குங்க. என்னென்னா மூச்சு முட்டுதுங்க, ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால மூச்சு வாங்குது பயங்கரமாக. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னாடி போயிட்டாங்க, நான் அப்படியே பின்னாடி சும்மா சில் பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இந்த இயற்கை காட்சிகள்லாம் ரசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ சி லெவல்லேருந்து 10,000 அடி நம்ம மேலே இருக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், இடம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. கைஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம நிறைய இன்னும் ட்ராவல் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனல் கிடைக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸுங்க, வழுக்கும். இதில் கால் வச்சிடாதீங்க, இங்கே வந்து கால் வச்சிங்கன்னா இப்படி வழுக்கிடும். இங்கே பாருங்கள், தயவுசெய்து பார்த்துப்போங்க, இங்கெல்லாம் கால் வச்சிடாதீங்க. ஸோ நம்ம இந்த மண் ஓரமாகவே இப்படி போயிடுவோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்குங்க. பா வியூ தாங்க. ஏங்க நீங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சு, ஐயோ நான் திருப்பி ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா ஏங்க, அவ்வளோ அழகுங்க. இங்கே பாருங்களேன், இந்த வியூ பாயிண்ட்டு பாருங்களேன். நடந்து போகிற இடம் பனி இருக்குங்க, அங்கங்கே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். கைஸ் இப்படி தான் கைஸ் நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வழுக்குது, ஏதோ ஒரு வழியாக ட்ரெக் பண்ணி கொஞ்சம் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே பாருங்களேன், நெக்ஸ்ட் வீக்கில் மேபி இந்த இடம் ஃபுல்லாக பனியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம வந்ததுக்கு அட்லீஸ்ட் வந்து லைட்டாக பனி பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே போகலாமான்றது யோசிக்கிறோம். மேலே போகலாம் வாங்க, ஒரு வாட்டி தான் வரோம், போய் பார்த்துடலாமே. ஏங்க நான் வந்து ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி மெமரிஸ்க்காக ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஒரு 4-5 ஸ்டோனை வந்து எடுத்துகிட்டு போவோம். அந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் அந்த பக்கம் போகலாமா? இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாருங்களேன். அப்பா ஐயோ, அந்த சூரியன் வந்து சூப்பராக இருக்குது நம்ம மேலே படும்போது. இப்போ அந்த மேலே தாங்க போக போகிறோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் ஏறி வந்தாச்சுங்க. அங்கேருந்து நடந்து வந்தோம், இந்த அட்டல் டனல் பிரிட்ஜ் இருக்கா, அங்கேருந்து நடந்து மேலே ஏறி ட்ரெக் பண்ணி வந்தாச்சுங்க. ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மூச்சு வாங்குது, நடக்கவே முடியல. சரி வாங்க போகலாம். செம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்களா ஐஸ் கட்டி வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இதில் செம்மையாக இருக்குங்க, சொர்க்கம் மாதிரி இருக்குது, அப்படியே ஹெவனில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இடம்லாம் போக முடியலேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் டிஜிட்டலாக சூப்பராக இந்த ட்ரெக்கிங்லாம் அப்படியே பாருங்கள். இது எப்படி போகணும்
அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து மேலே போகலாம் வாங்க. இதுக்கு மேலே உட்காந்து வேலைக்கு ஆகுது. ஹிமாலயன் நாய்ங்க அது, முடி நிறையா இருக்குது பாருங்களேன். ஜாலியாக பத்துட்ருக்கான் பையன். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோங்க, அது கிட்ட போய் காமிக்கிறேன். ஆனால் இந்த இடத்த ஒரு நிமிஷம் பாருங்களேன். வா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரோத்தாங் பாஸ் போக முடியல, இருந்தாலும் வந்து இந்த இடம் எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடுங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, வேறு லெவலில் இருக்குங்க இடம். இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே மேலே ட்ரெக் பண்ணி போகலாம். இந்த பக்கம்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம பாய்ஸ் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்களேன். பாய்ஸ் பாருங்கள், எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கரெக்டாக இப்போ நம்ம 10,000 ஃபீட் மேலே இருக்கோம். 15 ருபீஸ் காஃபி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மலையில் உட்காந்து, இங்கே பாருங்கள் ஸ்னோ மலையில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு காஃபி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே பை ஆஞ்சி. காய்ஸ் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா காஃபி வந்து வாங்கினேன். என்ன சொன்னார், இந்த ஒரு காஃபி வந்து 50 ருபீஸுங்க. மலை மேலே 50 ருபீஸ், 50 ரூபா. இந்த மலை மேலே ஹிமாலயாஸில் உட்காந்து 50 ரூபாய்க்கு வந்து காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அவன் 15 ருபீஸ்ன்னா என் காதில் சரி ஏன்னா அது மலையில் 15 ரூபாய்க்கு காஃபி வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு யோசித்தேன். காஃபி கையில் ஊற்றிட்டு 50 ருபீஸ்ன்ட்டாங்க. சரி ஓகே, மலையில் இவ்வளோ தூரம் ஏறி விற்கிறான், பரவாயில்ல, 50க்கு ஒர்த்து தான். ஆனால் கப்பு தான் கொஞ்சம் சின்னதாகுது. காய்ஸ் தயவுசெய்து வந்து இந்த மாதிரி ரிஸ்கில் எடுக்காதீங்க. இது எவ்வளோ இங்கே பாருங்கள் வழுக்கிற மாதிரி இருக்குது. இதில் நடந்து போயிட்டுருக்காங்க ஃபோட்டோக்காக. எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்களேன். தயவுசெய்து இந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் எடுக்காதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இதில் இருக்குது. இங்கே பாருங்கள் லைட்டாக மிஸ் ஆனாலும் ஸ்ட்ரைட்டாக அங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக பாறை தான், பாறை அடி தான். இங்கெல்லாம் தயவுசெய்து போகாதீங்க. நாங்களே ஓரளவுக்கு சேஃபாக தான் நின்றுட்டுருக்கோம். இது ரொம்ப டேஞ்சரு. இன்னும் ஒரு அறிவே இல்லை பாருங்க. நான் சொல்லிட்டேன் டேஞ்சருன்ட்டான், அறிவே இல்லை சுத்தமாக. இங்கேருந்து இங்கே இறங்கலான்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் போட்டுனுக்குதுங்க. இப்போ ஏறி வந்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இறங்கி போகிறோங்க. போகும்போது சின்ன சின்ன இங்கே மாதிரி நின்று சின்ன சின்ன ஃபோட்டோ ஷூட்ஸு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கீழே போகிறோம். ஏங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிப் எவருங்க லைஃப்பில். இங்கே நிற்கிற இந்த மூமெண்ட்டை, இந்த ஒரு இடத்த நான் என் லைஃப்பில் வந்து மறக்கவே மாட்டேங்க. லைஃப் இஸ் ஜஸ்ட் அ மெமரிங்க. நீங்கள் வந்து எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் எவ்வளோ வச்சுருந்தாலும் ஜஸ்ட்டு நேற்று நீங்கன்றது நீங்கள் ஒரு மெமரிஸ் தான். ஓகேங்களா? அதனால் டெய்லியும் குட் மெமரிஸை சேவ் பண்ணுங்கள், சேர்த்து வைங்க. ஏங்க ஒரு 50 வயசுக்கு மேலே நம்ம இந்த இடத்துக்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சி பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறது தாங்க லைஃபு. ஜஸ்ட் லைஃப் இஸ் அன் ஜேர்னி அண்ட் மெமரிங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டே இருந்தோங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மறைஞ்சிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சன்னு வந்து மறைஞ்சிருச்சு. சூரியன் மறைஞ்சவொடனே கையெல்லாம் செம்ம ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. கை வந்து சுத்தமாக உணர்ச்சி இல்லை, அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நான் வெறும் கையில் தொடணும்னு ஆசைப்பட்டேன். வெறும் கையிலையா தொடு. அதுதான் நேரம்லாம் வேலை செய்யுது. இதுக்கு தான் சொன்னோம் பனியை தொடக்கூடாதுன்னு. தட்டு ஜீன்ஸில் தட்டு பனியை தொடறன்னு சொல்லிட்டு கை போயிடுச்சுங்க. அவ்வளோதான். இந்த அழகான வியூ பாயிண்ட்டை பார்த்தாச்சு. நம்மளும் வந்து ஒரு வாட்டி பனியை வந்து கையில் எடுத்துருவோங்க கொத்தி. வெறும் கையில் எடுக்க போகிறதில்ல, நான் க்ளவுஸ் போட்டு எடுக்க போகிறேன். இது பாருங்க, பனியை வந்து கையில் எடுத்துட்டோம். அட்டல் டனல் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து அங்கே அட்டல் டனல் மேலே வந்து ட்ரெக் பண்ணி மேலே வந்தோம். ஸ்னோலாம் ஃபீல் பண்ணோம். செம்ம குளிருங்க, எங்களால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நாங்கள் வந்து இறங்கி கீழே போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆகுது. வசிஷ்ட தேவி வில்லேஜ் அப்படின்னு ஒரு வில்லேஜில் இருக்கும். இங்கே வந்து ஏன் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் வந்து அந்த டெம்பிள் பக்கத்தில் நேச்சுரலாகவே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குங்க. அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே தான் நம்மளை இறக்கி விட்டாரு. அப்படியே இங்கே தான் நம்ம ட்ரெக் பண்ணி போனோம். கொஞ்சம் தூரம் தான். வழக்கம் போல் எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி சாப்பாடு கடை, ஏதாச்சும் வாங்குகிற கடை, இந்த சொவினியர் கடை எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வசிஷ்ட் அப்படின்ற ஒரு வில்லேஜுங்க. உங்களுக்கு பசி இருக்குதுன்னா இங்கெல்லாம் வந்து சாப்பிட்லாங்க. காய்ஸ் இந்த டெம்பிள் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்மளோட ஷூ வந்து கழட்டி வச்சுருவாங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முயல் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்னா 100 ரூபா வாங்க. பார்த்தீங்களா செம்ம அழகாக இருக்குங்க கோவில். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாறையில் செய்ய மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்டில் செஞ்சுருக்காங்க. வுட் கார்விங்லாம் இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் செஞ்ச கோவிலுங்க. இங்கே பாருங்கள் சூளம், அதுக்கப்புறமா டமுருன்னு சொல்லுவாங்க, உடுக்க, சிவலிங்கம் அது வரைக்கும் பாருங்கள். சிவலிங்கம் உள்ளே இருக்குது பாருங்கள்.
சரி வாங்க அப்படியே போகலாம். இது வந்து அவ்வளோவா ட்ரெக் பண்ணி போகிற இடம்லாம் கிடையாது, சும்மா நம்ம பார்க்கிங்லேருந்து நடந்து வந்தாலே இந்த டெம்பிள் வந்துச்சுங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க டெம்பிள். கைஸ் நீங்கள் இந்த டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுங்க, நல்லா இருக்குது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே இடம்லாம் பாருங்களேன், ஆப்போசிட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹிமாலயாஸோட மவுண்டன் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுங்க. இங்கே வந்து நம்ம பாய்ஸ் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹாட் ஸ்ப்ரிங் வந்து இருக்குங்க, அதை போய் நம்ம நெக்ஸ்ட்டு போய் பார்ப்போம். அந்த ஹாட் ஸ்ப்ரிங் தான் தேடிட்டுருக்கோம், எங்கேன்னு தெரில. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த துளசி செடியை வந்து பறிக்கக்கூடாதான், ப்ளக்கிங் பேசில்ஸ் ப்ராபிகேட்டட்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு ஃபோட்டோ அவ்வளோ வெறி ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்கானுங்க பார்த்தீங்களா. அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டேங்க, அதாவது கேமராலாம் அலோடு கிடையாது, இருந்தாலும் நான் உங்களுக்காக எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நேச்சுரலாக ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் வந்து இந்த கோவிலில் வருதுங்க. ஸ்டோன் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்லேயே வந்து செஞ்சுருக்காங்க. வழியாக தாங்க போகுது. கைஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஃபார் செயின்ட்ஸ் அண்ட் சாதுஸ், நான் சாதுஸ் ஆர் நாட் அலவுட்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதுஸ் கேன் ஸ்டே இயர் ஒன்லி ஃபார் 3 days. இங்கே பாருங்கள், இது வந்து சாதுஸ் தங்குற இடங்க. செயின்ட்டு, இந்த சாதுஸு, இந்த சாமியாரெலாம் வருவாங்களே, அவங்க தங்குற இடம் இது. ஸோ வசிஷ் டெம்பிளை பார்த்தாச்சு. நம்ம அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு போக போகிறோம், நம்ம தங்கியிருக்கிற ஏரியாவுக்கு போக போகிறோங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கீ செயின், இந்த இங்கே இருக்கிற யாக் கழுத்தில் கட்டுவாங்க, அது இங்கே பாருங்கள் மணாலின்னு போட்டிருக்கு. 300 rupees அங்கே, சின்னது வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சோனியர்ஸ்லாம் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் பெல்லு, இந்த ஊருக்கு என்னென்ன ஸ்பெஷலாக இங்கே பாருங்கள் ட்ரீம் கேச்சரு, கீ செயின்ஸு, இது எல்லாமே இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு கடை பார்த்தங்க. இங்கே பாருங்கள் பிரான்ஸ் சிலை, இந்த ப்ரீஷியஸ் ஸ்டோனு, இதெல்லாம் இருக்குது பாருங்களேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. ஒரு மாதிரி இந்த கடையே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ உள்ளே போக டைம் இல்லை, ஆனால் வெளியே காமிக்கிறீங்க பாருங்கள். பிரான்ஸ் சிலை எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஸ்வீட் எல்லாமே வாங்கிக்கலாங்க வீட்டுக்கு. இங்கே பாருங்கள் ஜெட்மில்லி, அனார்தானாவா, சத்துரி ஆமாம், மேங்கோ ஸ்லைஸு, மீத்தா பானை, இந்த மாதிரி இங்கே ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாமே வந்து சாக்லேட்டு, இதெல்லாமே ஸ்பைசஸ்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அல்வாலாம் இருக்குது பாருங்கள், பர் பீஸ் 10 ரூபாவும் அல்வா. காலா கட்டா, கோவா லட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள் புளியங்காய் பாக்கெட்டுங்க, சூப்பராக இருக்குது பாருங்களேன். வசிஷ் தேவி டெம்பிள்லாம் முடிச்சுட்டு நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோங்க, நம்ம தங்குற ஏரியாவுக்கு. இங்கே தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நம்ம 2 நாளாக வந்து இங்கே தான் சாப்பிட்ருக்கோம், இந்த அக்கா கடையில். இங்கே சாப்பிட்டோட நம்ம ரூம் போகிறோம். நம்ம டெய்லியும் வந்து அக்கா கடையில் வந்து செம்ம வைப் பண்ணுவோங்க பாய்ஸோட. வந்து டெய்லியும் வந்து ஏதாச்சும் ஒன்று, இந்த சௌமீன், எக் சௌமீன், ஆலு பரோட்டா, துக்கான்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கான். துக்கா வந்து அக்கா பக்காவாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதாங்க துக்கா, சூப்பியாக இருக்குல்ல. நம்ம சௌமீன் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இது வந்து சூப்பியாக இருக்குது. ஸோ எங்களோட சௌமீன் வரப்போகுது. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், சௌமீன் கைஸ், நாங்கள் ஆர்டர் பண்ண சௌமீன் வந்துருச்சு. அந்த அக்காவோட அப்பா வந்து இவர் தான் உட்காந்துருக்கார் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளன் ஷாலு, ஹேண்ட்மேட் உள்ளன் ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரி இந்த குளிருக்கு போடுற விஷயம் தாங்க விற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சௌமீன், எக் சௌமீன், அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ட அந்த துக்கா, மோமோஸ், இதெல்லாமே வந்து செம்ம ஃபேமஸுங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப கைண்டான பர்சனுங்க, நல்லா ஜாலியாக பேசுவாங்க. நேற்று தான் இவங்ககிட்ட நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். இது அவங்க பையன் நினைக்கிறேன், உட்காந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்னு இருக்கான். பை ஃப்ரைட் ரைஸ் ஓகே. अच्छा your name Vivan Tawang. Okay sister, bye sister, see you next time. Bye. Come bye. லாஸ்ட் நைட்டு தான் இங்கே மணாலியில் இருக்க போகிறோம். நாளைக்கு நம்ம வந்து டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து சென்னை போயிடுவோங்க. அப்பா எவ்வளோ மெமரிஸுங்க, மறக்கவே முடியாத மெமரிஸு, மறக்கவே முடியாத பீப்புள்ஸ், மறக்கவே முடியாத இடம், அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த மக்கள், அந்த கல்ச்சர் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சத்தியமாக சொல்கிறேன்,
உலகத்திலே பெரிய ட்ரக் எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் தாங்க. என்ன கேட்டிங்கன்னா அதான் நான் சொல்லுவேன். ட்ராவலில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ட்ராவல் பண்ணி போகும்போது மைண்ட் அண்ட் திங்கிங் எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். நான் உணர்ந்திருக்கேன், அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்பில் வந்து என் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் vlogல வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வியூவை கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க.